498வது பேர்லாம் போன எபிசோட்ல பார்த்தா லூஃபி சவோ ஏஸ் 3 பேரும் வந்து சாக்கே பகிர்ந்துக்கிட்டானுங்க. இன்னும் நம்ம 3 ஒரு பைரட்ஸா இருந்தாலும் நம்ம எப்பவுமே ஒரு பிரதர்ஸ்னு சொல்லிட்டு சாக்கே பரிமாறி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் பைரட்ஸ் ஆக போறேன், நான் பைரட் ஆக போறேன், நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லி லூஃபி சவோ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா கார்ப் வந்து தலையிலே ஒரு போடு போடுறாரு. டேய் இனிமேல் நீ நேவி சோல்ஜர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அவனுக்கு என்ன செஞ்சிடான்னா வீட்டை விட்டு ஓடிட்டானுங்க. டாடானும் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஹைட் அவுட் ரெடி பண்றாங்க ஒரு மரத்துக்கு மேல. அங்க 3 பேர் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட காத்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. வெதர் கண்டிஷன்லாம் மாறிடுச்சு. பார்த்தா குளிர்காலம் வந்துருச்சு. டேய் சபோ இது ஒன்ன நோக்கி தான்டா வருது, அதை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எதே துரத்தி வேற லெவலா போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரு பனிக்கரடி மாதிரி இருக்கு. லூஃபி அதை புடிடான்னு சொல்லிட்டு சபோ கத்துறான். நான் வரேன்னு சொல்லிட்டு லூஃபி ஏர்ல பாஞ்சு வரான். ஸ்கிட் அடிச்சுட்டு வந்து அதை போய் அடிக்க போடுறான்னு சொல்லிட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஆனா ஸ்ட்ரெயிட்டா அதை வந்து ஒரு போட்டு போடலான்னு வரான். அதுவோ சுத்திக்கிட்டு போகுது. சுத்திக்கிட்டு போய் சாய செய்து இருந்தாலும் வேற எல்லாம் எஞ்சி நின்னுக்கிட்டு இருக்காது. சாஞ்சிரவே செஞ்சுட்டு டே அதை நான் அடிஸ்டண்டான்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். இன்னைக்கு டனுப்பாப் சூப்பர் போண்டா, இன்னைக்கு சூப் வச்சிடலாம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டே நான் கொலை பண்ணிட்டேன், வேற லெவல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டே லூஃபி பின்னாடி பாருன்னு சொல்றாங்க. பார்த்தா ஒரு புலி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே ஒரு பெரிய புலி வந்துருச்சுட்டான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே இன்னைக்கு இதுக்கு நம்ம இறையாக கூடாது, நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்றானுங்க. லூஃபியும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த புலி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. டே இது என்னோட பிரைஸ், இதெல்லாம் நான் உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூஃபி அதுல இருந்து தப்பிக்க மாட்டேங்கான். அந்த புலி கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஓடி போடா புலின்னு சொல்றான். சடனா புலி லூஃபியை பிடிச்சி ஒரு தட்டுது. ஆனா இருந்தாலும் லூஃபி விட மாட்டேங்கான். டே அது என்னோட குளிர்டான்னு சொல்லிட்டு கம்னு சொல்லிட்டு அடிக்க போறான். பார்த்தா புலி லாக் பண்ணிட்டான் அவனை. அதுக்கப்புறம் தலைமையெல்லாம் ஏறி உட்கார்தான். லூஃபி சுத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். டே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கம்னு அடிக்க போறான். சடனா சபவும் ஏசும் சேர்ந்து லூஃபியை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. வாடம் இருந்து ஓடிடுவோன்னு சொல்லிட்டு டே அடுத்த வாட்டி உன்னை கேட்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனுக்கு 3 பேரும் ஓடிட்டானுங்க அங்க இருந்து. ஆனா லூஃபியோ வருத்தத்துல அங்க இருந்து நடந்து வந்துகிட்டு இருக்கான். நீங்க மன்னிச்சிருங்கடா, உன்னோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் போயிருச்சு, அதனால இதோட இதை விட்டுரு, அந்த புலி பக்கத்துல நம்மளால நிக்க முடியாதுன்னு சொல்றான். ஏஸ் டே அது என்னோட பிரைஸ்டா, அது ஏன்ட்ட இருந்தா திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திட்டு குதிக்கிறான். பிரிட்ஜ் ஆட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணி குதிக்கான். டே ஆட்டாடா பிரிட்ஜ் உடஞ்சிரு போகுதுன்னு சொல்றாங்க. சடனா என்பதை பிரிட்ஜ் உடஞ்சு கீழே போய் விழுந்துட்டான் அவன். ஆனா அதுக்குள்ள சபோ ஏசு லூஃபி வந்து பாஞ்சு கேட்ச் பண்ணி புடிச்சிட்டானுங்க. டேய் சபோ மேல புடிச்சுட்டான்னு சொல்றாங்க. சடனா கொஞ்சமா இழுத்து மேல வரானுங்க. மன்னிப்பு கேட்கிற லூஃபி. அப்புறம் சந்தோஷமா ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டானுங்க. டேய் இன்னைக்கு தாண்டா மோசமான நாள், ஆனா இருந்தாலும் வயிறு பசிக்குன்னு சொல்றான் அவன். லூஃபி செஞ்ச செயல்னால இருக்க வேட்டையாடின பொருளையும் கீழே தூக்கி போட்டானுங்க அவனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் லூஃபி இன்னைக்கு தாண்டா பிடிச்சான், அதுவே அவனை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சபோ பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லூஃபியை தூங்க ஆரம்பிச்சிட்டான் உட்காந்துக்கிட்டே. நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்டா, ஆனா லூஃபி வந்து இன்னைக்கு புலி கடிக்க வந்துருச்சுடா, நம்ம அதையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பேசுறானுங்க. சடனா 3 பேர் சேர்ந்து தூங்க ஆரம்பிக்கிறானுங்க. முழிச்சிட்டு திரும்பி கையை பிடிச்சி தூக்குறான் லூஃபி கைய. எதையோ ஒன்னு யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு 3 பேர் படுத்து நல்லா தூங்குறானுங்க அவனுங்க. இந்த பிரதர்ஸ் எல்லாமே வேற லெவல். இவனுக்கு மட்டும் என்னோட பைரட் ஷிப்ல ஏறானுங்கன்னு சொல்லிட்டு பழசை யோசிச்சு பாக்குறான். பார்த்தா லூஃபியை கேப்டனாவும் 2 பேரும் வைஸ் கேப்டனாவும் பாத்துக்கிட்டு இருக்கான். கேப்டன் இதை விடுங்க, இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. 3 குட்டியா அழகா இருக்கானுங்க. எதுக்குடா இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க குட்டி பையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஏஸ் பேசுறான். டேய் நான் முடிவு எடுத்துட்டேன் காய்ஸ், நீங்க 2 என்னோட கப்பல்ல சேர்ந்துருங்க ஓகேவான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் வருங்காலத்தை பத்திலாம் நீ ஒன்னும் பேசாத, வாய மூடுறான்னு சொல்றான். டேய் ஃபன்னா இருக்கும்டா, நம்ம 3 பேரும் ஒன்னா போவோம்டா, ஜாலியா இருக்குன்னு சொல்றான். என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாமா, ஹெல்ப் வேண்டாமான்னு சொல்லி கேக்குறான். டேய் உனக்கு தாண்டா எங்க ஹெல்ப் வேணும்னு சொல்றான் சபோ. டேய் கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். வேணா ஏன் கப்பல்ல ஏறுங்க, ஆனா நான் தான் கேப்டன் சொல்றான். ஆனா அது ஒர்க் ஆகாதுன்னு சொல்றானுங்க. அதை தாண்டா சொல்றேன், எல்லாரும் கேப்டனாக நினைச்சோம்னா யாருமே யார் கப்பல்ல ஏற முடியாது சொல்றாங்க அவங்க. நான் எவனுக்கு கீழெல்லாம் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு படுத்துட்டானுங்க. ஃபன்னா இருக்குன்னு சொல்லி லூஃபி பேசுறான். சரிடா நான் ஒரு முடிவு எடுக்கேன், அதுக்கு எத்தபடி போவோம், எவன் இந்த புலி அடிக்கணும் அவன் தான் நம்ம கப்பல்ல கேப்டன் ஓகேவான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். சீரியஸா கேட்கறன்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் ஒரு சாய்ஸ் வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாடா, நீ வந்து எங்களோட வீக்குன்னு சொல்றான் சபோ. நான் தனியா போன சண்டை போட முடியாதுதான், ஆனா நம்ம டீம் அப்ப இது வரைக்கும் அது கூட சண்டை போடல தெரியுமான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்றானுங்க. பார்த்தா புலிய வேட்டையாட தயாராயிட்டானுங்க 3 பேரும் சேர்ந்து. என்னன்னு பார்த்தா முதுகுல ஒரு மீனை கட்டிக்கிட்டு கிளம்புறானுங்க. மீன் எதுக்குடா புடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. டேய் இது ஒரு வந்து தூண்டில்டா, இதை போட்டு தாண்டா அந்த புலியை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறானுங்க. டேய் அது வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. டேய் அது வந்துட்டுடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கரடி தான் வருது தவிர புலி வர மாட்டுக்கு. டேய் இது கரடின்னு சொல்றாங்க. டேய் இங்க இருந்து போடா, வழியில வந்து நிக்காதன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் அந்த புலி அளவுக்கு ஸ்ட்ராங்கானதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏஸ் இவனே நம்மளால அடிக்க முடியலனா அந்த புலியை நம்மளால அடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்பனா சபை சொல்றான், அப்பனா இது ஒரு பிராக்டிஸா எடுத்து நம்ம பயிற்சி எடுப்போம்னு சொல்றானுங்க. நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறானுங்க அவனுங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் அட்டாக் போட போறான். பார்த்தா ஏசு நொறுக்குறான். அந்த அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு, மண்டை வீங்கிருச்சு அதுக்கு.
இருக்கு. கோவத்தோட உச்சிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. சடனா மீனை கிடலாம் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் என்னடா இது துரத்திக்கிட்டே வருதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த கரடியை துரத்திக்கிட்டே வருது. நம்ம கதையை முடிக்க போகுதுன்னு சொல்றாங்க. சடனா எவனோ வந்து ஒரு ஆயுதத்துக்கு வீசுறான். அடிச்சா அடியில கரடி செதறிடுச்சு. யாரோ ஒரு ஆளு ஜெட்டு மாதிரி வராங்க. மாசம் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வயசான தாத்தா. யாரா இதுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கரடி அனல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு தாத்தா வேற எல்லாம் போய்கிட்டு இருக்காரு. கிரேட் டெர்மினல்ல பாத்திருக்கேன். இவர் பேரு நாகுரின்னு சொல்றான் சபோ. உங்களை நோக்கி தான் வருது. தாத்தா ஓடிப்போங்கன்னு சொல்றாங்க. தாத்தா வேற லெவல்ல நின்னுகிட்டு இருக்காரு. சடனா தாத்தா ஏதோ ஒரு போடு போடுறாரு. அந்த இடத்துல புகையா மாறுது. சடனா கையை வச்சு தடுக்கிறாரு. டேய் நீங்க இருந்து முதல்ல கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு கரடியை பார்த்து கத்துறாரு. சடனா கரடி அமைதியா இருந்துட்டு தலையை தொங்க போட்டுட்டு நடந்து போய்கிட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னே தெரியல. கரடி செதறிடுச்சு. என்னடா இது நம்ம சாங்ஸி செஞ்ச மாதிரியே ஒரு செய்யறாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ஹாக்கி ரிலீஸ் பண்ணி பயங்காட்டி இருக்காரு. இதை ஆல்ரெடி நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபியோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தாட்ட பேசுறாங்க. தாத்தா நீங்க ஒரு பைரட்டா, நீங்க ஒரு கேப்டனான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா பைரட் கேப்டனால இது முடியும்னு எனக்கு தெரியும். நம்மளால இதை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க இந்த கரடிட்ட என்ன பண்ணிக்கலோ அதே மாதிரிதான் சாங்ஸும் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா இது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு தாத்தா முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நாகுரி வந்து ஒரு பைரட்டா இருப்பாரு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு சபை முழிக்கிறான். அங்க இருக்க எல்லா குப்பையும் தான் இவர் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இவர் ஒரு கோமாளின்னு நினைச்சேன். எல்லாருமே இவரை மதிக்கவே மாட்டுக்காங்க. ப்ளூ ஜம்பர்ல இவர் கிண்டல் அடிப்பாங்க. இவர் கிண்டல் தான் வாங்கிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு மாச காட்டுறான்னு சொல்லிட்டு சபை முழிக்கிறான். பைரட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு லூஃபியோ ஒரு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, வாயை மூடுறா. பைரட்ஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு சபை கட்டிக்கிட்டு இருக்கான். பைரட்ஸ் பத்தி எனக்கு தெரியும்டா, அவனு கொல்லாமல் இப்படிதான்டா மாசா காட்டான்னு சொல்றான் லூஃபி. டேய் வெந்திருச்சு இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு வெட்டி தூக்கி போடுறான். பார்த்தா சடனா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாகுரி நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்க, எனக்கு சாப்பிடுங்கன்னு சொல்றான். ஏஸ் சரின்னு சொல்லிட்டு அவரு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பைரட் கேப்டன் எதுக்கு இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது சொல்லணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்றான். ஏஸ் இல்ல நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு அவரு. உங்களுக்கு கோல்ட் ரோஜரை தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே ஏசு ஷாக் ஆகுறான். ஆமா அவர் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்றான். ஒரு வாட்டி ரோஜர் கூட வந்து நான் சண்டை போட போனேன்னு சொல்றாரு அவரு. ஆனா நாங்க தோத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பிளிட் ஆகி பிரிஞ்சு போயிட்டேன்னு சொல்றாரு அவரு. அன்னையில இருந்து நான் பைரட் வாழ்க்கையை விட்டுட்டேன். அன்னையில இருந்து நான் இப்படிதான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கிங் ஆஃப் த பைரட் கூட சண்டை போட்டீங்களா நீங்க வேற லெவல் சொல்றான் ஏசு. கிங் ஆஃப் த பைரட் கூட சண்டை போட்டீங்களா நீங்க உண்மையில வேறன்னு சொல்றான் லூஃபி. அவருக்கு ஈக்குவலின்னு கிடையாதுன்னு சொல்றாரு அவரு. ஆனா நாங்க நல்லா அடிபட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு அவரை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களால கூட அவர் ஈக்குவல நிக்க முடியலன்னு சொல்லி கேட்கிறான் அவன். ஆமா அவரோட குரூப் பக்கத்துல எங்களால நிக்கவே முடியல. அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்னு சொல்றாரு அவரு. அவங்க டீம் ஒர்க் உண்மையிலே வேற லெவலா இருக்கும். அது தெரியுமா, அவரோட சண்டை போட்டதை நான் பெருமையா நினைக்கிறேன்னு சொல்றான். ஏசோ கோவப்பட்டாங்கிறது போய்கிட்டே இருக்கான். பைரட் ஆகிறதுக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு போலுக்குன்னு சொல்றான் லூஃபி. அப்புறம் நீ பைரட் ஆகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுறியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமான்னு சொல்றான். நான் கிங் ஆஃப் த பைரட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பைரட் ஆகிறதுக்கு டிப்ஸ் சொல்ல முடியுமான்னு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஏசுக்கு சபோக்கு ஒரு கேப்டனா இருக்கணும், அது எப்படி ஆக முடியும்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க பைரட் மாஸ்டர் ஆகுறீங்களான்னு சொல்லி கேட்கறான். அவரு ஓகேன்னு சொல்றாரு. சரி நாளைல இருந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கையை கொடுக்க ஆரம்பிக்கா லூஃபி. சரிடா ஏசு எங்கடா போனான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுவான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் சபோ. சடனா லூஃபி ஷாக் ஆகுறான். எனது கிங் ஆஃப் த பைரட் இவங்க அப்பாவா, இது என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லி லூஃபி ஷாக் ஆகுறான். டேய் இதை யார்ட்டையும் சொல்லாத ஏசு, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கான். இது தெரிஞ்ச என்னை கொன்றுவான்னு சொல்றான் சபோ. ஏன்னா ரோஜர் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றான். அவங்க அப்பாவை இது கூட பிடிக்காதுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். எப்பவுமே சில பேரண்ட்ஸ் வந்து தான் குழந்தைங்க கூட இருக்க மாட்டாங்க. இதுவே ஒரு தப்பான விஷயம் தான் சொல்றான் சபோ. கிங் ஆஃப் த பைரட்டா இருந்தாலும் என்னைக்குமே ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை நல்லா பாத்துக்கிட வேண்டாமா, இவங்க என்ன இப்படி இருந்துக்காங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பேசிக்கிட்டு இருக்கான். புரிஞ்சுக்கிட்டோன்னு தெரியும், ஆனா நீ வந்து ரோஜரை பத்தி எதுவும் கேட்க கூடாது புரியுதான்னு சொல்லிட்டு சபோ சொல்றான். சரின்னு சொல்றான் லூஃபி. நாகுரி இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்கறான். அவன் சரின்னு சொல்றாங்க. ரோஜருக்கு பையன் இருக்கானா, இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு நாகுரி முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. டேய் லூஃபி இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபோ சொல்றான். சரின்னு சொல்றான். அதான் ஏசோ வருத்தமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி மேல வரான். ஏசு உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், உங்க அப்பா தான் வந்து ரோஜராமன் சொல்லிட்டு லூஃபி உள்ள வரான். செதறிட்டான் ஏசு. இவன் சொல்லுவான் தெரியும், அதே மாதிரி சொல்லிட்டானு சொல்லிட்டு சபோ செதறிட்டான். டே இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே வந்து ஷாக் ஆகுறான் ஏசு. டே இதை யார் சொன்னான்னு சொல்றான். சபோ தான் சொன்னான்ட்டான். அதையும் யாரா இவன் இப்படி மோசமான இருக்குன்னு சொல்லிட்டு செதறிட்டான் சபோ. ரோஜர் உண்மையிலே மாசான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே வாய முட்றான்னு சொல்றான் சபோ. கடனா பார்த்தா ரெண்டு ஒரு தலையில ஒரு போடு போடுறான். டே அவர் பேரை என் முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் ஏசு. உங்க அப்பா இவ்வளவு பெரிய யாரா இருக்காரு, ஏன்டா அதை சொல்ல மாட்டுக்க, எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ரெண்டு ஒரு தலையில திரும்பி ஒரு போடு போடுறான். மண்டை வீங்கிருச்சு. நம்மளாம் பிரதர்ஸ் தானே, எனக்கு உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஏசோட அப்பா வந்து கிங் ஆஃப் த பைரட், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேங்கான்னு சொல்லி லூஃபி கத்துறான். பார்த்தா அவனுக்குள்ளே அடிப்படி சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம எல்லாம் பிரதர்ஸே கிடையாது சொல்றான். அவன்
இதை நாங்க தாண்டா சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானே. சடனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா பைரட்ஸ் வந்து ஒரு நோபல் பார்த்துட்டு போறாரு. இனிமேல் இது உன் கையில விடுதுன்னு சொல்லிட்டு போறாரு அவரு. பார்த்தா அது ப்ளூ ஜம் பைரட்ஸ். அவனை கண்டுபிடிச்சு அவனை எதுவும் பண்ணக்கூடாது, உங்களுக்கு புரியுதுலன்னு சொல்லிட்டு ப்ளூ ஜம் பைரட் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த பையனை மட்டும் பிடிச்சி கொடுத்தா போதும், சபாவை தேடுங்கடா, மிச்சம் 2 பேரையும் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றானுங்க. அவனுக்கு வந்துட்டு போனது வந்து சபாவோட அப்பா தான் வந்துட்டு போனாரு. அவனை நல்லா மானிட்டர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்கன்னு பார்த்தா டாடான ஒரு பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. டாகுரா மாகுறாங்க பாருங்கடா, கோவான்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் போட்டுருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்ற வில்லேஜ் பேரே கோவா கிங்டம் தான் சொல்றான் மோகரா. என்ன பேப்பர் நீங்க ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை படிச்சோன்னு ஃப்ரீஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எவனோ வந்து இந்த கோவா கிங்டத்தை பார்க்க வரானடா, அதான்டா அந்த ஹெட்லைன்ல போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இவன் எங்கடா பார்க்க வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா வருது செலஸ்டியல் டிராகன் வந்து அந்த கோவா கிங்டத்துக்கு வந்து வராரு. பார்த்தா அதோட எபிசோட் அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.